So hi guys, I am Vikash and I am back with another video. So இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா asynchronous IO. ஸோ நம்ம போன வீடியோவில் நம்ம வந்துட்டு we were building a web server using C and நம்ம வந்துட்டு போன வீடியோவில் அந்த வெப் சர்வரில் என்ன பிரச்சனை இருக்குன்னு நம்ம வந்து பார்த்துருந்தோம், blocking IO. ஸோ மல்டிபிள் கிளையண்ட்ஸ் வந்துட்டு they cannot connect. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நம்ம வந்து பார்த்துருந்தோம். அது ஏன்றதும் நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அண்ட் அதுக்கு நான் வந்துட்டு கடைசியில் வந்துட்டு ஐ வுட் ஹவ் கிவன் அன் எக்ஸ்பிளனேஷன், இதை நம்ம எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஒரு வே வந்து என்ன அப்படின்னா டு கிரியேட் மல்டிபிள் த்ரெட்ஸ், கரெக்டாக? அன் ஈஸி வே, ஜஸ்ட் டு கிரியேட் ஈச் த்ரெட் ஃபார் ஈச் கிளையண்ட். ஸோ இஃப் திஸ் இஸ் த மெயின் த்ரெட், this is for the first client, this is for another client, this is for another client. So for each connection we can make a new thread. So with the help of multi-threading நம்ம வந்து இந்த asynchronous IO நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம். பட் நம்மளுடைய மோட்டிவ் வந்து என்னவா இருந்துச்சு அப்படின்னா, how to achieve this similar kind of asynchronous IO in a single thread. ஓகே, in a single main threadல எப்படி வந்துட்டு பிளாக்கிங் ஐஓ வந்துட்டு அது ஆக விடாமல் நம்ம ஏசிங்க்ரனஸ் ஐஓவை பெர்ஃபார்ம் பண்ணலாம், அச்சீவ் பண்ணலான்றது தான் நம்மளுடைய மெயின் கோலாக போன வீடியோவில் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் நம்ம இந்த வீடியோவில் வி ஆர் கோயிங் டு டேக் த ஃபர்ஸ்ட் பேபி ஸ்டெப் டுவர்ட்ஸ் திஸ் சொல்யூஷன். ஸோ நீங்கள் போன வீடியோ பார்க்கலன்னா ஜஸ்ட் கோ டேக் அ லுக் அட் இட். இந்த பிளாக்கிங் ஐஓ வந்து என்னது, அது லைக் அதை பற்றி நான் பேசியிருப்பேன். So like I was, improving this web server, and now this web server can handle multiple clients at the same time without blocking each other. So just take a look at it. இது வந்து எப்படி வேலை செய்யுது, இதை நான் எப்படி பண்ணேன்றதை நான் சொல்கிறேன், ஏன்னா அதுதான் வந்து இந்த ஹோல் வீடியோ வேணும். ஸோ ஜஸ்ட் டேக் அ லுக் அட் இட். நம்ம போன வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு டேப் நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருப்போம். இது நம்மளுக்கு வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்கும். பட் அடுத்தடுத்த டேப்ஸ் நம்ம வந்து ஓப்பன் ஆயிருக்காது. பட் நவ் சி இட்ஸ் ஓப்பனிங். சி, நான் எவ்வளோ டேப்ஸ் நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணாலுமே இட்ஸ் ஓப்பனிங். நோபடி இஸ் பிளாக்கிங் ஈச் அதர். தேர் ஆல் இன் ஏசிங்க்ரனஸ் வே. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் ட்ரைங் டு அச்சீவ். இதை வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக நான் அகெயின் சொன்ன மாதிரி மல்டி த்ரெட்டிங் வச்சு பண்ணலாம். பட் நம்மளுடைய மோட்டிவ் அது கிடையாது. In a single thread we are going to achieve this thing called asynchronous IO. So நான் போன வீடியோலே வந்து சொல்லியிருப்பேன், இதுக்கு வந்துட்டு we have something called select, we have something called epoll, we have something called IO uring. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் we are going to focus on this select thing. Okay, select. ஸோ இது என்ன பண்ணுது, இதுக்கும் ஐஓ யூரிங்க்கும் என்ன வித்தியாசம், இது பெட்டரா இல்லைனா வந்துட்டு அது பெட்டரா? ஸோ அதை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் கொஞ்சம் we are going to discuss பேசிக்காக. more than a lecture, it's going to be a discussion on what is better and how it is better அப்படின்ட்டு. ஸோ this is the manual for select. ஸோ இது முதல்ல வந்துட்டு என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு let us read. ஓகேவா? ஸோ அகெயின் இது வந்துட்டு this is one of the oldest. இந்த asynchronous IO வந்துட்டு கண்டுபிடிச்சதுக்கு அவங்க வந்து இது லைக் அவங்க வந்துட்டு பண்ண முதல் ஸ்டெப் இது. ஸோ தட் ஆப்வியஸ்லி இட் இஸ் ஓல்ட், இட் இஸ் நாட் இன் யூஸ் டுடே, பட் ஸ்டில் ஃபார் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் திஸ் இஸ் அ குட் திங் டு லேர்ன். ஓகேவா? ஸோ முதல்ல இவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க, வார்னிங், செலக்ட் கேன் ஒன்லி மானிட்டர் only the file descriptors numbers that are less than FD set size, which is 1024. ஸோ ஒரு மாடர்ன் அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு 1024 கனெக்ஷன்ஸ்ன்றதெல்லாம் ரொம்ப கம்மி. ஓகேவா? ஒரு சர்வருக்கு வந்துட்டு அட் அ டைம் மேபி ஒரு 10,000 20,000 கனெக்ஷன்ஸ் வந்துட்டு ஹிட் ஆகலாம். பட் this approach can only handle 1024, which is reasonably very low for today's standards. ஸோ இவனே வந்து சொல்கிறான், நீ வந்துட்டு இதை யூஸ் பண்ணாமல் கோ யூஸ் திஸ் epoll அப்படின்ட்டு. நம்ம அந்த epoll பற்றி நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பட் ஃபார் நவ் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஓல்ட் திங். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு அதோடைய டெஃபினேஷன்.
select allows a program to monitor multiple file descriptors, waiting until one or more of the file descriptors become ready. ஸோ ஒரு ஃபைல் டிஸ்கிரிப்டர் வந்துட்டு எப்போ ரெடின்னு சொல்லலாம் அப்படின்னா, a file descriptor is considered ready if it is possible to perform a corresponding IO operation, read-o அல்லது write-o. ஸோ இவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஸோ there is a concept called readiness. ஸோ ஒரு ஃபைல் வந்துட்டு ரெடியா அல்லது இட் இஸ் நாட் ரெடியான்னு சொல்லிட்டு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இஃப் திஸ் இஸ் அ ஃபைல் ஆர் ஃபார் சிம்பிளிசிட்டி சேக் நம்மளுடைய கான்டெக்ஸ்ட்டுக்கு நான் சொல்லணும்னா a socket. ஓகே, a socket நம்ம வந்துட்டு பார்க்குறது இந்த ரிசீவ் பஃபரை பற்றி நம்ம வந்து பார்த்துருந்தோம் கரெக்டாக. ஸோ a receive buffer is also a file. In Linux everything is a file, so that a receive buffer is also a file. receive buffer இதுவுமே வந்துட்டு ஒரு ஃபைல் தான். இப்போ இந்த ரிசீவ் பஃபர் வந்துட்டு இது வந்துட்டு ரெடியா அல்லது இட் இஸ் நாட் ரெடியான்றது எப்படி எது வந்துட்டு சொல்லுவோம் அப்படின்னா, எனக்கு இந்த ரீட் ஆப்ரேஷனை நான் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே டேட்டா ரெடியாக இருக்கணும். தேர் ஷுட் பி சம் டேட்டா தட் கேன் பி ரெட் ஃப்ரம் த ரிசீவ் பஃபர். அப்படி எனக்கு டேட்டா இருந்துச்சு, எனக்கு இந்த ரீட் ஆப்ரேஷன் அதனால் வந்து பண்ண முடியுது அப்படின்னா தென் திஸ் ரிசீவ் பஃபர் இஸ் ரெடி. அப்படி இல்லை, எனக்கு இந்த பஃபர் வந்துட்டு எம்டியாக இருக்குது, இது வந்துட்டு இப்போதைக்கு என்னால் அதை வந்து ரீட் பண்ண முடியாது, அப்படி நீ ரீட் பண்ணாலும் இட் வில் பிளாக் அப்படின்னா தென் திஸ் பஃபர் இஸ் நாட் ரெடி. ஸோ செலக்ட் வந்து பேசிக்கலாக என்ன பண்ணும் அப்படின்னா, சி வேர் இஸ் இட், ஓகே. ஸோ திஸ் சிஸ்டம் கால் வில் டேக் a bunch of file descriptors. maximum amount எவ்வளவு 1024 file descriptors வந்து இதால வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும். இந்த எல்லா ஃபைல் இந்த எல்லா ஃபைல் டிஸ்கிரிப்டர்ஸையுமே இது வந்துட்டு மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து யார் பண்ணுறான்னா பேசிக்கலாக கர்னல் பண்ணுது. ஓகேவா, நான் அகெயின் சொன்ன மாதிரி there is user space and kernel space. If this is your user space, there is some space in the memory that is reserved for the kernel itself. This is the kernel space. And select system call நம்ம once கால் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் அந்த ஃபைல் டிஸ்கிரிப்டர்ஸை வந்துட்டு ரெடியா அல்லது நாட் ரெடியான்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணுறது யாரு அப்படின்னா the kernel itself. Okay, the kernel is who is monitoring all the file descriptors we give to the system call. ஓகேவா, ஸோ நம்ம ஒன்ஸ் இதை கூப்பிட்டோம் அப்படின்னா so like basically the system call will return எந்தெந்த ஃபைல் டிஸ்கிரிப்டர்ஸ்லாம் வந்து ரெடியாக இருக்குது, எதெல்லாம் வந்துட்டு ரெடியாக இல்லை அப்படின்ட்டு. then we can loop through all the file descriptors. இது வந்துட்டு ரெடியாக இருந்துச்சுன்னா அதை மட்டும் ரீட் பண்ணு, ரெடியாக இல்லைன்னா அதை ரீட் பண்ணிட்டு உன் டைமை வேஸ்ட் பண்ண, அதை பிளாக் பண்ணி. ஸோ see, select allows a program to monitor multiple file descriptors, waiting until one or more of the file descriptors become ready for some class of IO operation. Example, input possible. The file descriptor is considered ready if it is possible to perform a corresponding IO operation. Read பண்ண முடிஞ்சாலோ ரைட் பண்ண முடிஞ்சாலோ without blocking இதெல்லாம் வந்துட்டு பண்ண முடிஞ்சுன்னா then the file is ready. If not, it's not ready. ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக்கலாக பண்ணுது. இட் இஸ் பேசிக்கலி லைக் a monitor which monitors a bunch of file descriptors. நம்ம வந்துட்டு அதுக்கு ஒரு bunch of file descriptors நம்ம வந்துட்டு கொடுக்குறோம். அதை வச்சு என்ன பண்ணுது அப்படின்னா லைக் எதெல்லாம் வந்துட்டு ரெடியாக இருக்குது, லைக் எதெல்லாம் வந்துட்டு ரெடியாக இல்லை அப்படின்றத மார்க் பண்ணிட்டு அதே bunch of file descriptors நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can again loop through all the file descriptors and we can check if the file descriptor is ready or not. ரெடியாக இருந்தால் மட்டும் go read it. So and these are some of the macros that the system call gives. So the principal arguments of select are 3 sets of file descriptors. So இது வந்துட்டு 3 விதமான ஃபைல் டிஸ்கிரிப்டர்ஸ் இதால் வந்துட்டு மானிட்டர் பண்ண முடியும். ஒன் செட் இஸ் ஃபார் ரீட் ஃபைல் டிஸ்கிரிப்டர்ஸ்.
another set is for write file descriptors, another set is for accept file descriptors. பட் நம்ம வந்துட்டு நம்மளுக்கு தேவையானது வந்து என்ன அப்படின்னா read file descriptors. ஏன்னா நம்ம வந்துட்டு பண்ண போகிறது we are going to read from the receive buffer. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு அந்த bunch of receive buffers மட்டும் நீ மானிட்டர் பண்ணால் போதும். இது லைக் இதெல்லாமே வந்துட்டு என்னதுன்னா உனக்கு read buffers, read file descriptors. So just monitor those and just give me the set which are ready. So which allow the caller to wait for 3 classes of events on the specified set of file descriptors. Each of the FD set arguments may be specified as null if no file descriptors are to be watched for the corresponding classes of events. நம்மளுக்கு இப்போ தேவையானது read file descriptors மட்டும் தான். அப்போ ரைட்டுக்கும் அந்த இதுக்கும் நம்ம வந்து நல்லுன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு கொடுத்துடலாம். அதை தான் சொல்கிறான். So upon return, each of the file descriptor sets is modified in place. See, note well. லைக் அதாவது நம்ம வந்து கொடுக்குற அந்த ஃபைல் டிஸ்கிரிப்டர்ஸை வந்துட்டு in place modify பண்ணிடும் to indicate which file descriptors are currently ready. ஓகேவா? ஸோ லைக் இவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ எனக்கு ஒரு bunch of இந்த ஃபைல் டிஸ்கிரிப்டர்ஸ் எனக்கு நீ வந்து கொடுப்ப, அது வந்துட்டு எதுதெல்லாம் வந்துட்டு ரெடியாக இருக்குதோ அதை நான் வந்துட்டு இன்பிளேஸாக மாடிஃபை பண்ணிடுவேன். ஸோ நீ வந்துட்டு அந்த மாடிஃபைடு வெர்ஷனை வந்துட்டு ரீட் பண்ணும்போது யூ நோ லைக் வாட் இஸ் ரெடி அண்ட் வாட் இஸ் நாட் ரெடி அப்படின்ட்டு. ஸோ த கண்டென்ட்ஸ் ஆஃப் த ஃபைல் டிஸ்கிரிப்டர்ஸ் செட் கேன் பி மேனிப்புலேட்டட் யூஸிங் த ஃபாலோயிங் மேக்ரோஸ். ஸோ லைக் இதை லைக் இவனே வந்துட்டு இது பண்ணியிருக்கான். ஸோ நீ வந்துட்டு பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னவா இருக்கணும்னா கிளியர் all the file descriptors from the set. ஸோ இது வந்துட்டு லைக் அந்த எஃப்டி செட்டுன்றது தான் வந்து அதோடைய ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இந்த எஃப்டி செட்டுன்னு இருக்குதா, இதுதான் வந்து அதோடைய ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளியர் இட் ஆல், க்ளீன் இட், க்ளீன் பண்ணிடு எல்லாத்தையும் இதை. ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ இட் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எஃப்டி ஜீரோன்றது வந்துட்டு எல்லா மேக்ரோவையும் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த லைக் எல்லாத்தையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிடும் ஃப்ரம் த செட். எஃப்டி செட்லேருந்து எல்லாத்தையுமே வந்துட்டு க்ளீன் பண்ணி ரிமூவ் பண்ணிடும். இட்ஸ் அ க்ளீன் திங். ஓகேவா? ஸ்டார்ட் க்ளீன். அதுக்கப்புறமா வந்துட்டு எஃப்டி செட்ன்றது திஸ் மேக்ரோ வேட்ஸ் த ஃபைல் டிஸ்கிரிப்டர் எஃப்டி டு த செட். லைக் இந்த எஃப்டி செட்டை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா எந்த ஃபைல் டிஸ்கிரிப்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த லைக் இது வந்துட்டு மானிட்டர் பண்ணணுன்றத நம்ம இதை வச்சு நம்ம சொல்லலாம். Like it is like okay, like appending a value to a list or adding a value to an array. FD செட்ல இருக்குது. FD செட்டுக்குள்ள நம்ம வந்துட்டு ஒரு வேல்யூவை புதுசாக கொடுக்குறோம். லைக் இந்த ஃபைல் டிஸ்கிரிப்டர் வந்து மானிட்டர் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு புது இதை நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ adding a file descriptor that is already present in the set is a no op. ஸோ no op லைக் no opன்றது வந்து என்னன்னா no operation is like zero operation. And it does not produce any errors. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு இருக்கிற ஃபைல் டிஸ்கிரிப்டரை வந்துட்டு கொடுத்தேன்னா இது வந்துட்டு எந்த ஒரு எரரையும் இது வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணாது. ஜஸ்ட் ஷில் அப்படின்றாங்க. ஸோ இது வந்துட்டு என்னன்னா திஸ் மேக்ரோ ரிமூவ்ஸ் த ஃபைல் டிஸ்கிரிப்டர் எஃப்டி ஃப்ரம் த செட். ஸோ ஜீரோக்கும் இந்த கிளியருக்கும் என்ன வித்தியாசம்னா ஜீரோ வந்துட்டு இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு கிளியர் பண்ணி விட்டுரும். பட் இந்த சிஎல்ஆர்ன்றது நம்ம எதை நம்ம வந்துட்டு கிளியர் பண்ண சொல்கிறோமோ அதை மட்டும் இது வந்துட்டு கிளியர் பண்ணும். ஸோ எல்லாத்துக்கும் வந்துட்டு வித்தியாசம் இருக்குது. And again, removing a file descriptor that is not present in the set is a no op and does not produce any errors. இந்த FD is set தான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு மேக்ரோ. இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு அந்த asynchronous ஆப்ரேஷனை நம்ம வந்துட்டு பண்ணுவோம் பேசிக்காக. ஸோ செலக்ட் சிஸ்டம் கால் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட் மாடிஃபைஸ் த கண்டென்ட்ஸ் ஆஃப் த செட்ஸ். கரெக்டாக நம்ம வந்துட்டு ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த இது வந்து என்ன பண்ணும் இன் பிளேஸாக இதெல்லாம் வந்துட்டு ரெடியாக இருக்குதோ அதெல்லாம் வந்துட்டு மாடிஃபை பண்ணி வச்சுக்கோம். ஓகேவா? அக்கார்டிங் டு த ரூல்ஸ் டிஸ்கிரைப்ட் பிலோ. ஆஃப்டர் காலிங் திஸ் செலக்ட் த FD is set macro can be used to test if a file descriptor is still present in a set. So like இந்த FD செலக்ட் வந்து முதல்ல என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு திஸ் இஸ் த bunch of file descriptors we give to the select system call வச்சுப்போம். 1 2 3 4 5 6 ஒரு 6 ஃபைல் டிஸ்கிரிப்டர்ஸ் வச்சுப்போம்.
For an example, let's say this 4 and 6 இந்த ரெண்டு மட்டும் தான் வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு ரெடியா இருக்குது. So we are giving this entire bunch of file descriptors to the select system call. We are giving it to select. So இது வந்து என்ன பண்ணும்னா it will immediately return another set modified in place. So இந்த 4ம் 6ம் தான் வந்துட்டு it is ready ன்னு சொல்லிட்டு இது வந்து மாடிஃபை பண்ணிரும். It is ready and 6 is also ready. ஸோ எனக்கு இந்த ஒரு செட்டை இது ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு எஃப்டி செட்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, முதல்ல எனக்கு எஃப்டி செட்டில் என்ன இருந்துச்சு, இந்த 1 2 3 4 5 6. ஸோ முதல்ல எனக்கு எஃப்டி செட்டில் வந்துட்டு எனக்கு 6 ஃபைல் டிஸ்கிரிப்டர்ஸ் எனக்கு வந்துட்டு முதல்ல எனக்கு வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வாட் திஸ் சிஸ்டம் கால் டிட் அப்படின்னா, இந்த எஃப்டி செட்டை எனக்கு இன்பிளேஸாக மாடிஃபை பண்ணிருச்சு. எது எதெல்லாம் ரெடியாக இருக்குதோ அதை மட்டும் வந்துட்டு வச்சிருக்குது பேசிக்கா. ஓகேவா? ஜஸ்ட் ஐயோ தூசி பட்டுருச்சு. ஜஸ்ட் கிவ் மீ a second. ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா, இன்பிளேஸாக எஃப்டி செட்டோடைய மெமரியை வந்துட்டு இன்பிளேஸாக மாற்றுது. எப்படி மாற்றுதுன்னா, எந்தெந்த ஃபைல் டிஸ்கிரிப்டர்ஸ்லாம் வந்துட்டு ரெடியாக இருக்குதோ அதை மட்டும் வந்துட்டு எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது. அண்ட் இந்த எஃப்டி இசெட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இட் இஸ் சிம்பிளி செக்கிங் if a file descriptor is present in the set or not. இப்போ நம்மள்ட்ட வந்துட்டு we have this array. We have an array of all the file descriptors, all the receive buffers 1 2 3 4 5 and 6. okay, so நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, we are basically looping through all the file descriptors. 1 ல இருந்து ஆரம்பிச்சு 6 வரைக்கும் நம்ம போறோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, first of all we have this array. ஓகே, அண்ட் இப்போ நம்மள்ட்ட வந்து புதுசாக நம்மள்ட்ட இப்போ வந்து என்ன இருக்குது அப்படின்னா, we have the FD set. கரெக்டா? we have the FD set. ஸோ this system call வந்து என்ன பண்ணுது, இந்த FD செட்டை வந்துட்டு எனக்கு இன்பிளேஸாக மாடிஃபை பண்ணிட்டு எது இதெல்லாம் எனக்கு வந்துட்டு ரெடியாக இருக்குதோ அதை மட்டும் எனக்கு வந்து கொடுக்குது. ஸோ I have this 4 and 6. ஓகே, இப்போ இந்த எஃப்டி இசெட்டோட வேலை என்னன்னு தெரியுமா, அந்த மேக்ரோவோட வேலை என்னன்னு தெரியுமா, எனக்கு நான் இந்த ஒரு டேட்டா இந்த லைக் இந்த எல்லா ஃபைல் டிஸ்கிரிப்டர்ஸையும் நான் வந்து லூப் பண்ணிட்டு போவேன். இஃப் எஃப்டி செட் ஆஃப் 1, ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே இது கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். எஃப்டி இஸ் செட் ஆஃப் 1. ஸோ அதாவது இந்த எஃப்டி செட்டில், ஓகே, இந்த எஃப்டி செட்டில் இந்த எஃப்டி செட்டில் 1ன்ற ஃபைல் டிஸ்கிரிப்டர் இருக்குதா இல்லையான்றதை நான் கேட்குறேன். இதுக்கிட்ட இருக்குதா? 4 6 மட்டும் தான் இருக்குது, இல்லை. ஸோ நோ. அப்போ ஐ கேன் டூ அ கண்டிஷன் லைக் திஸ். ஓகே, a condition like if fd is set of the file descriptor இருந்துச்சுனா மட்டும் ஓகே go read it. This code, okay, this particular code is what makes the whole concept of asynchronous IO. புரியுதானே சொல்கிறேன் அப்படின்ட்டு. நம்ம வந்துட்டு இந்த ஒரு ஃபைல் டிஸ்கிரிப்டரையும் நம்ம வந்துட்டு லூப் பண்ணி போயிட்டே இருக்கோம். அண்ட் இந்த ஒரு ஃபைல் டிஸ்கிரிப்டரும் வந்துட்டு அந்த மாடிஃபைடு எஃப்டி செட்டில் இருக்குதான்னு சொல்லிட்டு அந்த எஃப்டி இஸ் செட் மேக்ரோ வச்சு நம்ம வந்து செக் பண்ணிட்டே இருக்கோம். 1 இருக்குதா கிடையாது, 2 இருக்குதா கிடையாது, 3 இருக்குதா கிடையாது, 4 இருக்குதா இருக்குது. இருந்துச்சுன்னா இது வந்துட்டு ரெடியாக இருந்துச்சுன்னா மட்டும் ரீட் பண்ணு. ரெடியா இல்லைன்னா ரீட் பண்ணாத. ஏன்னா அப்படி ரீட் பண்ணினா பிளாக் ஆகிடும் அண்ட் அதர் கிளையன்ஸ் வந்துட்டு அப்படியே ஹேங்கிங்கில் லைக் அவங்க வந்துட்டு நிற்கணும். ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி வாட் இஸ் ஹேப்பனிங் டு அச்சீவ் த asynchronous IO. ஸோ இதோட மொத்த ஃப்ளோ வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹாவ் திஸ் அரே. கரெக்டா? நம்மள்ட்ட வந்துட்டு இந்த ஒரு அரே இருக்குது.
of all the file descriptors 1 2 3 4 5 6. இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா we are using this fd set. Okay, we are using this fd set macro to set all the to set all the fds to the fd set. இப்போ நம்மளோட fd set வந்து லைக் இப்போ வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா we have all the file descriptors 1 2 3 4 5 6. So select system call நம்ம வந்து அடுத்து யூஸ் பண்றோம் select of fd set. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா கர்னல் வந்து என்ன பண்ணும்னா இந்த fd செட்டுக்குள்ள இருக்கிற ஃபைல் டிஸ்கிரிப்டர்ஸ் வந்து எது எதெல்லாம் ரெடியா இருக்குதோ அதை மட்டும் வந்துட்டு இன் பிளேஸ்ல மாடிஃபை பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுக்கும். இது வந்துட்டு எனக்கு ரிட்டர்ன் பண்ற வேல்யூ வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னா இன் பிளேஸா மாடிஃபை பண்ணப்பட்ட fd செட் which is எது எதெல்லாம் எனக்கு வந்துட்டு ரெடியா இருக்குதோ அது மட்டும் 4,6. இப்போ நான் அடுத்து நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா I can basically do this. I can basically do this. If fd is set of fd வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி லைக் அதுக்கு முன்னாடி நான் என்ன செய்வேன் அப்படின்னா I will do a wait a second. So இதுக்கு முன்னாடி நான் என்ன செய்வேன் அப்படின்னா I will just loop for I in fd set and I'll just okay and I'll just do this. This is the whole process. This is the whole process of achieving asynchronous IO. I mean not in fd set, in the array. இது நம்ம வந்து ஏன்னு வச்சுப்போம். Okay, okay, nice. புரியுதா? ஸோ நம்ம வந்து இந்த ஏல உள்ள ஒரு ஃபைல் டிஸ்கிரிப்டரை நம்ம வந்துட்டு இஃப் இட் இஸ் செட்டா நம்ம வந்து கேட்குறோம். இங்கே வந்துட்டு ஐன்னு வரும், இது வந்துட்டு இது பண்ணல, இங்கே வந்து ஐன்னு வரும். ஓகே ஃபைன், வாட் எவர். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து 1ஆ 2ஆ 3ஆ 4ஆ எஸ் 4 வந்துட்டு இஸ் செட். ஸோ தட் go read it. If in case வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபைல் டிஸ்கிரிப்டர் fd செட்ல இல்லை அப்படின்னா then obviously that file descriptor is not ready ன்னு அர்த்தம். அதை நம்ம வந்து ரீட் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிளாக் தான் ஆகும். ஸோ தட் நம்ம வந்துட்டு அதை ரீட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த இஃப் கண்டிஷன். புரியுதா? ஸோ பேசிக்கலி வந்துட்டு திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் வேஸ், லைக் ஒன் ஆஃப் த இனிஷியல் வேஸ் வாட் த லினக்ஸ் டிட் டு அச்சீவ் திஸ் asynchronous IO on a single thread. அண்ட் இதோட ட்ராபேக் வந்து ஆப்வியஸ்லி the most obvious drawback வந்து என்ன அப்படின்னா இதோடைய சைஸ், மேக்ஸிமம் சைஸ் 1024. fd set size உடைய மேக்ஸிமம் சைஸ் வந்து என்ன அப்படின்னா 1024. so that it can only handle 1024 file descriptors at a moment, and in today's standards 1024 ஒரு நம்பரே கிடையாது. ஓகே, so இது வந்துட்டு ஒரு லைக் இட் இஸ் ஒன் வே ஆஃப் அச்சீவிங் asynchronous IO. அண்ட் இதோடைய ட்ராபேக்னு சொல்லலாமா? ஓகே, இதோடைய ட்ராபேக் வந்து என்னன்னா ஒன்று வந்துட்டு ஆப்வியஸ்லி த நம்பர் இஸ் வெரி லோ 1024. இன்னொரு ட்ராபேக் வந்து என்ன அப்படின்னா கர்னல் மோட் வந்துட்டு ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, very high numbers of kernel mode switches. எப்படிடா சொல்றேன் நீங்க வந்து கேட்டீங்க அப்படின்னா just take a look at it. இது என்னோட யூசர் ஸ்பேஸ். ஓகே, இது என்னோட யூசர் ஸ்பேஸ். செலக்ட் சிஸ்டம் காலை நான் வந்து எங்கே கூப்பிடுவேன்? என்னுடைய யூசர் ஸ்பேஸில் தான் நான் வந்து கூப்பிடுவேன். கரெக்டா? I will call this system call in my user space. அண்ட் இந்த வேலையை, அதாவது அந்த மானிட்டரிங் வேலையை யாரு பார்க்குறா? கர்னல். அப்படி தானே? கரெக்டா? ஸோ கர்னல் இஸ் வாட் மானிட்டர்ஸ் ஆல் த ஃபைல் டிஸ்கிரிப்டர்ஸ் ஐ கிவ் அப்படி தானே? அப்போ
நான் ஒரு வாட்டியும் இந்த சிஸ்டம் காலை நான் கூப்பிடும்போது எனக்கு யூசர் மோட்ல இருந்து கேர்னல் மோடுக்கு ஸ்விட்ச் ஆகும். அது மட்டும்தானு கேட்டால் கிடையாது. கேர்னல் மோடு வந்துட்டு அந்த மானிட்டரிங் வேலையை பார்த்து முடிச்சுட்டு அந்த எஃப்டி செட்டை வந்து இன்பிளேஸில் மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் அந்த எஃப்டி செட்டை எனக்கு மறுபடியும் யூசர் ஸ்பேஸுக்கு சென்ட் பண்ணணும். ஸோ there are two switches, ஓகேவா? a switch here and a switch here. ஸோ லைக் ஒரு சிஸ்டம் காலுக்கு 2 மோட் switches, user mode to kernel mode to user mode. and this switchல இந்த switch வந்துட்டு it is not too என்ன சொல்றது, it is not too easy, it is too expensive. லைக் ஒரு வாட்டியும் வந்துட்டு நம்மளுடைய பிசி ரெஜிஸ்டர், இஃப் யூ டோன்ட் நோ வாட் பிசி இஸ் த ரெஜிஸ்டர் தட் பாயிண்ட்ஸ் டு த மெமரி லொகேஷன் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் தட் இஸ் டு பி எக்ஸிக்யூட்டட். ஸோ ஒரு வாட்டியும் வந்துட்டு இந்த பிசியோடைய இந்த வேல்யூ வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கணும். அண்ட் இப்போ நம்ம ப்ராசஸோடைய கான்டெக்ஸ்டில் வந்து என்னென்ன இந்த வேல்யூஸ்லாம் வந்துட்டு என்னென்ன சிபியோட இந்த ரெஜிஸ்டர்ஸில் இருக்குதோ அதெல்லாமே வந்துட்டு ஃப்ளஷ் ஆகிட்டு புது வேல்யூஸ் நம்மளுக்கு வந்துட்டு உள்ளே வரணும். கான்டெக்ஸ்ட்டை வந்து ஸ்னாப்ஷாட் எடுத்து வைக்கணும். லைக் there are a lot of things. ஒரு மோடு ஸ்விட்சில் வந்துட்டு these many things happen in the background. அப்போ திங்க், ஓகே, இந்த சிஸ்டம் கால் செலக்டை நம்ம வந்துட்டு ஒரு தடவை மட்டும் கூப்பிட போகிறது கிடையாது. மல்டிபிள் டைம்ஸ் நம்ம அதை கூப்பிட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். அப்போது லைக் லெட்ஸ் சே இதை நம்ம வந்துட்டு ஒரு 1000 டைம்ஸ் கூப்பிட்றோம் அப்படின்னா how many mode switches does this take and how expensive is this work? I mean, இப்போ நம்மளுடைய ப்ராசஸருக்கு வந்துட்டு இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. பட் ஸ்டில் கேன் வி இம்ப்ரூவ் திஸ்? மோட் ஸ்விட்சே இல்லாமல், கர்னல் மோட் ஸ்விட்சே ஆகாமல் இந்த ஏசிங்க்ரனஸ் ஐஓ நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா? முடியும். அண்ட் அது வந்துட்டு யார் பார்க்குறா அப்படின்னா ஐஓ யூரிங். ஓகே, திஸ் ஐஓ யூரிங். ஸோ இந்த ஐஓ யூரிங்கை வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதுக்கு ஏதாவது டயக்ராம் கொடுத்துருக்கானா? இது வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு என்ன பண்ணும்னா கர்னலும் யூசரும் ஒரு காமன் ஸ்பேஸை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கும் பேசிக்காக. ஓகேவா? லைக் திஸ். இஃப் திஸ் இஸ் த கர்னல், ஓகே, இஃப் திஸ் இஸ் த கர்னல் ஸ்பேஸ், ஓகே, அண்ட் திஸ் இஸ் த யூசர் ஸ்பேஸ். இது வந்துட்டு யூசர் ஸ்பேஸ், இது வந்துட்டு கர்னல் ஸ்பேஸ். இப்போது இந்த ஐஓ யூரிங் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அகெயின் அந்த மானிட்டரிங் வேலையை நம்ம வந்துட்டு இந்த கர்னலுக்கு நம்ம வந்துட்டு கொடுத்துருவோம். ஓகேவா? இந்த கர்னல் வந்து என்ன பண்ணும்னா எதெல்லாம் ரெடியாக இருக்குதோ அதை எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு காமன் மெமரி ஸ்பேஸில் வந்துட்டு போட்டுரும். ஓகேவா? ஒரு காமன் மெமரி ஸ்பேஸில் வந்துட்டு போட்டுரும். எதெல்லாம் இப்போ வந்துட்டு ரெடியாக இருக்குதோ 4, 6 ஆர் whatever the file descriptors which is currently ready-ஓ அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு காமன் மெமரி ஸ்பேஸில் வந்துட்டு அப்டேட் பண்ணிடும். இப்போ இந்த கர்னல் ஸ்பேஸும் இந்த கர்னல் மோடும் இந்த யூசர் மோடும் ரெண்டு பேருமே வந்துட்டு they are sharing, okay, they are sharing the same memory space. Okay, they are sharing the same memory space. அப்போது நம்ம இந்த ஐஓ யூரிங்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டம் காலை நம்ம ஒரே ஒரு வாட்டி தான் நம்ம வந்து கூப்பிடுவோம். அப்போது யூசர் மோட்லேருந்து கர்னல் மோடுக்கு எனக்கு ஜஸ்ட் 1 டைம் தான் எனக்கு வந்துட்டு அந்த இது எனக்கு இது ஆகும். அண்ட் அந்த எந்தெந்த ஃபைல் டிஸ்கிரிப்டர்ஸ்லாம் வந்துட்டு ரெடியாக இருக்குதோ அது எல்லாத்தையுமே எனக்கு வந்து ஒரு காமன் ஸ்பேஸில் போட்டுரும். ஸோ தட் எனக்கு காப்பி ஆகாது. எனக்கு லைக் எதுவுமே எனக்கு வந்து காப்பி ஆகாது. இது வந்துட்டு லைக் 0 காப்பி. இந்த ரெடி ஃபைல் டிஸ்கிரிப்டர்ஸ் வந்துட்டு எனக்கு யூசர் ஸ்பேஸுக்கு காப்பி ஆகாது. எனக்கு ஏன் காப்பி ஆகாதுன்னா பிகாஸ் யூசர் ஸ்பேஸ் அண்ட் த கர்னல் ஸ்பேஸ் ஆர் ஷேரிங் த சேம் மெமரி ஸ்பேஸ்.
லைக் அப்படின்ற போது நோ காப்பி இஸ் ஹேப்பனிங் ஹியர். கரெக்டா? அப்போ எனக்கு கர்னல் மோட் ஸ்விட்சஸ் நடக்காது. ஒரே ஒரு வாட்டி தான், த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் காலிங் திஸ் சிஸ்டம் கால், I will be calling the kernel mode. But other than that, no other switches will happen. So, is this a good thing? அப்படின்னு கேட்டா, in a way, it is good. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்துட்டு கண்டிப்பா லைக் 100% செலக்டோட இது வந்துட்டு 100% வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இட்ஸ் வே ஃபார் பெட்டர். எந்த ஸ்விட்சஸும் இது லைக் இது வந்துட்டு பண்ணவே பண்ணாது. பட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா செக்யூரிட்டி அடி வாங்கும். பிகாஸ் லிசன், கர்னல் மோட் அண்ட் யூசர் மோட் ஆர் ஷேரிங் த சேம் மெமரி ஸ்பேஸ். அப்போது ஒரு மெமரி ஸ்பேஸை வந்துட்டு இது ஷேர் பண்ணிக்குது அப்படின்னா எனிதிங் like any malicious things can happen. கரெக்டா? இப்போ லைக் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நம்மளோட யூசர் மோட் வந்துட்டு ஒரு மலிஷியஸ் டேட்டாவை இந்த ஷேர் மெமரி ஸ்பேஸில் போடுது. அந்த மலிஷியஸ் டேட்டாவை அந்த கர்னல் வந்துட்டு ரீட் பண்ணுதுன்னு வச்சுப்போம். வாட் வுட் ஹேப்பன்? The entire system will go down. So, like basically, the performance comes with a cost of security. So, but again, the team, okay, the team na solren, Linux team is improving the IO using day by day, and it is getting better day by day. So, na vandittu in the Google disables IO using. ஸோ லைக் கூகுள் வந்துட்டு முதல்ல இந்த ஐஓ யூரிங்க யூஸ் பண்ணிருந்தாங்க. பட் என்னாச்சு அப்படின்னா மெனி பக் ஹண்டர்ஸ் ட்ரை டு எக்ஸ்ப்ளாய்ட் திஸ். அண்ட் இந்த ஐஓ யூரிங்க பக்கை மட்டும் வந்துட்டு ஏகப்பட்ட லைக் இந்த மாதிரி ஒரு சில பக்ஸை வந்துட்டு கண்டுபிடிக்க லைக் அதாவது இது பண்ணுறதுனால கூகுள் ஹேஸ் டு ஸ்பெண்ட் $1 million டு ரிவார்ட் தம் பேசிக்காக. ஐஓ யூரிங்ன்ற அந்த டாப்பிக்கு கீழேயே they found many bugs, like the bug hunters found many bugs and they exploited it, so that the Google team has to spend nearly $1 million to reward them. ஸோ அவங்க வந்து என்ன டிசைட் பண்ணிட்டாங்க அடுத்து அப்படின்னா இந்த ஐஓ யூரிங் இப்போதைக்கு எங்களுக்கு தேவையில்லை, ஓகேவா, we'll just wait for it to become stable. ஏன்னா பிகாஸ் த கான்செப்ட் ஆஃப் ஐஓ யூரிங் இஸ் ஃபேர்லி நியூ. நான் வந்து கேள்விப்பட்ட வரைக்கும் பார்ப்போமா. when was IO using created, introduced or created? See, May 2019 லினக்ஸ் கர்னலுக்கே வந்து இது எப்போ வந்துச்சுன்னா May 2019. இட்ஸ் ஃபேர்லி நியூ, அப்படி தானே? இட்ஸ் ஃபேர்லி நியூ. ஸோ இதில் வந்துட்டு ஆப்வியஸாக ஒரு லைக் ஏதோ ஒரு டெக்னாலஜி இப்போ வந்து புதுசாக வருதுன்னா பீப்புள் ட்ரை டு எக்ஸ்ப்ளாய்ட் இட். அண்ட் அப்படி பண்ணதுனால வந்துட்டு கூகுளுக்கு இவ்வளோ ரூபா வந்து நஷ்டம்னு சொல்ல முடியாது. தே ஹாவ் டு ரிவார்ட் தீஸ் மச் ஆஃப் அமௌண்ட். ஸோ தே டிசைடட் டு ஸ்டாப் இட் ஃபார் நவ். தே டிசேபிள்ட் இட். அண்ட் இது வந்து எப்போ மறுபடியும் வந்துட்டு ஸ்டேபிள் ஆகுதோ தே அகெயின் தே மே யூஸ் இட். ஸோ இதான் வந்துட்டு இந்த கான்செப்ட் ஆஃப் asynchronous IO. ஸோ தீஸ் ஆர் த 2 ways of performing asynchronous IO. ஃபர்ஸ்ட் வே இஸ் யூஸிங், இது வந்துட்டு என்னதுன்னா ரெடி அப்ரோச். இது வந்துட்டு எதுன்னா லைக் வெயிட் ஐ ஜஸ்ட் ரைட் இட் ஹியர். இது வந்துட்டு என்னதுன்னா ரெடி அப்ரோச்னு சொல்லுவாங்க. ரெடி அப்ரோச். இது வந்துட்டு என்னதுன்னா கம்ப்ளீஷன் அப்ரோச். ஸோ these two things can be used to achieve asynchronous IO, but these two things do it in a different way. அதுதான் இங்கே மேட்ரு. ஸோ இப்போ இதை வந்துட்டு எப்படி வந்து நான் என்னோட வெப் சர்வரில் நான் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட் டேக் அ லுக். ஓகே, நான் வந்து இந்த மேனுவல் பேஜை வாஸ்து உட்காந்து பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைக் அவன் சொன்ன மாதிரி இந்த FD0 முதல்ல வந்து கால் பண்ணுன்னு சொல்லியிருந்தான். அண்ட் நான் பண்ணுற வேலை
ஐ ஆம் கிளியரிங் அவுட் த என்டையர் எஃப்டி செட். FD0 நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, முதல்ல இந்த சர்வர் எஃப்டியை நான் வந்துட்டு செட் பண்ணுறேன். ஏன்டா சர்வர் எஃப்டியை செட் பண்ணுறேன்? லைக் இந்த சர்வர் எஃப்டின்றது வந்து என்ன அப்படின்னா, லிசனிங் சாக்கெட்டோட ஃபைல் டிஸ்கிரிப்டர் பேசிக்காக. நம்ம வந்து இது லைக் நம்ம வந்து இப்போ வரைக்கும் பார்த்த அந்த எஃப்டிஸ் வந்து என்னன்னா, கிளையண்ட்ஸோடைய லைக் வந்து அவங்களுடைய எஃப்டிஸ், ஒரு கனெக்ஷனுடைய எஃப்டிஸ். இந்த சர்வர் எஃப்டின்றது வந்து என்ன அப்படின்னா, லிசனிங் சாக்கெட்டோடைய லைக் அதோடைய எஃப்டி. ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ இந்த மேக்ஸ் எஃப்டி லைக் இதெல்லாம் வந்துட்டு த லாஜிக். லைக் இது வந்துட்டு என்ன அப்படின்னா, இவனே சொல்லியிருப்பானே, எங்கே இருக்குது, readfs, I think, no, ndfs. This argument should be the set to the highest numbered file descriptors in any of 3 sets plus 1. ஸோ லைக் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ndfsன்றது வந்துட்டு லைக் உன்னோட ப்ராசஸில் இப்போ இருக்கிற ஹையஸ்ட் எஃப்டி ப்ளஸ் 1. ஸோ அந்த ஹையஸ்ட் எஃப்டி வந்துட்டு கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் இந்த லைக் இந்த ஒரு லாஜிக். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ இதோடைய முதல் ஆர்குமெண்ட் வந்துட்டு த NDFS மேக்ஸ் எஃப்டி ப்ளஸ் 1. அண்ட் இது வந்துட்டு த ஃபைல் லைக் த எஃப்டி செட் ஃபார் த ரீட் ஃபைல் டிஸ்கிரிப்டர்ஸ். இது வந்துட்டு ரைட்டு, இது வந்துட்டு என்னதுன்னா எக்ஸப்ட், லாஸ்ட் இது வந்து என்ன அப்படின்னா த டைம் அவுட். ஸோ that specifies the interval that select should block waiting for a file descriptor to become ready. The call will block until either file descriptor will become ready. The call is simple. ஸோ இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, செலக்ட் இதுவுமே வந்துட்டு பிளாக் ஆகும். எப்போ அப்படின்னா, இஃப் ஆல் த ஃபைல் டிஸ்கிரிப்டர்ஸ் ஆர் பிளாக்கிங். இப்போ நான் கொடுத்த இந்த ஒரு இதில் இன் திஸ் எக்ஸாம்பிள் 4ம் 6ம் வந்துட்டு ரெடியாக இருந்துச்சு. வாட் இஃப் இந்த 6மே வந்துட்டு ரெடியாக இல்லை அப்படின்னா, வாட் will the wait, I mean what will the thing do? செலக்ட் வந்து என்ன பண்ணுவோம், இப்போ it will பிளாக் ஆகிடும். ஈவன் தோ asynchronous IOன்னு சொன்னாலுமே எதுவுமே வந்துட்டு இப்போ வந்துட்டு ரெடியாக இல்லைன்னா ஜஸ்ட் பிளாக், ஐ டோன்ட் கேர். ஸோ நான் இப்போ வந்து இங்கே நான் இப்போ இங்கே வந்துட்டு கொடுத்தேன் அப்படின்னா இட் வில் பிளாக் இன்ஃபினிட்லி. அண்ட் தென் அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த எஃப்டி செட் பார்க்க முடியுதா, எஃப்டி செட். ஸோ நான் வந்துட்டு இந்த ஒரு ஐ மீன் ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த சர்வர் எஃப்டி, இந்த சர்வர் எஃப்டி வந்துட்டு எப்போ பிளாக் ஆகும்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. கிளையண்ட் எஃப்டி வந்து பிளாக் ஆகிறது ரிசீவ் பஃபரில் வந்து டேட்டா இல்லைனா பிளாக் ஆகும். இந்த லிசனிங் சாக்கெட் வந்து எப்போ இது வந்துட்டு எப்போ வந்துட்டு பிளாக் ஆகும் அப்படின்னா, நான் வந்துட்டு என்னுடைய முதல்ல போட்டிருந்த லைவ் ஸ்ட்ரீமில் நான் வந்துட்டு சொல்லியிருப்பேன், நம்ம ஒரு சாக்கெட்டை வச்சு நம்ம வந்து லிசன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மள்கிட்ட மொத்தம் 2 கியூ வந்து புதுசாக நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகும். ஒன்று வந்துட்டு சின் கியூ, இன்னொன்று வந்துட்டு அக்செப்ட் கியூ. ஸோ ஒன்று வந்துட்டு என்னதுன்னா சின் கியூ, இன்னொன்று வந்துட்டு என்னதுன்னா அக்செப்ட் கியூ. ஸோ இந்த சின் கியூ வந்து எதை ஹோல்டு பண்ணி வைக்கும் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய இந்த கிளையண்ட் வந்துட்டு சின் ரெக்வெஸ்ட்டை சென்ட் பண்ணணும். சின்னாக் ஆக் 3-way ஹேண்ட்ஷேக், யூ நோ திஸ் அப்படி தானே. அப்போது இந்த நம்மளோட இந்த ப்ரௌசர் வந்துட்டு சென்ட் பண்ணுற இந்த சின், ஐ மீன் நாட் த ப்ரௌசர் டசன்ட் சென்ட் சின். எது சென்ட் பண்ணும்னா லேயர் 4 டிரான்ஸ்போர்ட் லேயர் தான் சென்ட் பண்ணணும். சின் அந்த சின் இதெல்லாமே வந்துட்டு அந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் தான் சென்ட் பண்ணும். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்துட்டு இந்த சின் ரெக்வெஸ்ட் எல்லாத்தையுமே சென்ட் பண்ணும் அல்லவா, அந்த சின் ரெக்வெஸ்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த சின் கியூவில் நம்ம போட்டு வச்சுருப்போம். ஸோ திஸ் இஸ் ஹவு த லிசனிங் சாக்கெட் லுக்ஸ் லைக் இந்த கர்னல் ஸ்பேஸ். இதுவுமே வந்துட்டு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் பேசிக்காக, அப்படி தானே. ஐ மீன் நாட் எக்ஸாக்ட்லி அ கியூ பட் அ ஹேஷ் டேபிள். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நம்ம வந்துட்டு இது பேச்சுக்கு கியூன்னு சொல்கிறாங்க, பட் இன்டர்னலாக வந்துட்டு லைக் திஸ் இஸ் அ ஹேஷ் டேபிள். அண்ட் தென் இந்த 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 சின்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் இந்த அக்செப்ட் கியூ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சின் வருதா, அண்ட் நம்மளோட சர்வர் வந்து என்ன பண்ணும், சின் ஆக்கை வந்துட்டு சென்ட் பண்ணும். நம்மளுக்கு சின் உள்ளே வரும், சின் ஆக் வெளியே போகும், மறுபடியும் ஆக் வந்து உள்ளே வரும். இப்போ ஆக் வந்து உள்ளே வந்துடுச்சு அப்படின்னா ஓகே, இப்போ இந்த சின்னுக்கு இந்த சின்னுக்கு
sin உள்ள வருது, synac வெளியே போகுது, ac உள்ள வருது அப்படின்னா then the three-way handshake is done and இந்த dot, இந்த sin வந்துட்டு it will be popped from this queue and it will be updated in this accept queue. ஸோ ஒரு கனெக்ஷன் வந்துட்டு நம்ம அக்செப்ட் கியூவில் போடுறது எப்போ நம்ம போடுவோம் அப்படின்னா when the three-way handshake is done அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து அக்செப்ட் கியூவில் போடுவோம். ஸோ இப்போ அகைன் அடுத்து வந்துட்டு இப்போ அக்செப்ட் கியூவில் போட்ட உடனே வந்துட்டு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னு கேட்டால் கிடையாது. கனெக்ஷன் வந்து எப்போ வந்து நம்மளுக்கு வந்து லைக் இதாகும் அப்படின்னா இந்த சின் கியூவும் அக்செப்ட் கியூவும் இந்த ரெண்டு கியூவுமே இட் இஸ் இன் த கர்னல் ஸ்பேஸ். நம்மளுடைய பேக்கெண்ட் வந்துட்டு யூசர் ஸ்பேஸில் இருக்குது. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டிஃப்ரென்ஸ். இந்த சின் கியூவும் இந்த இதுவுமே இந்த ரெண்டுமே வந்துட்டு these are maintained and they live in the kernel space. அப்போ கனெக்ஷன் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் ஆகணும் அப்படின்னா the user space somehow needs to know அப்படிதானே. அப்போ there is a system called accept, ACCEPT. ஸோ இந்த அக்செப்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதை நான் ஆல்ரெடி பேசியிருப்பேன், பட் ஸ்டில் டு அண்டர்ஸ்டாண்ட் இதை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நான் அகைன் அதை சொல்கிறேன் நான். ஸோ இந்த அக்செப்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கர்னல் ஸ்பேஸில் உள்ள அந்த அக்செப்ட் கியூ இருக்குதா, அதில் உள்ள அந்த இதெல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு யூசர் ஸ்பேஸுக்கு கொண்டு வரும். ஒன்லி தென் த கனெக்ஷன் இஸ் completely established between the server and the client. ஸோ நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம், நம்ம Node.jsல வந்து ஜஸ்ட் லிசன்னு சொன்னால் அது வந்து லிசன் பண்ணும். ஜாங்கோலையும் அப்படி தான். லைக் நம்ம யூஸ் பண்ணுற முக்கால்வாசி ஃப்ரேம் ஒர்க்ஸில் வந்துட்டு ஜஸ்ட் லிசன்னு சொன்னால் எவ்ரிதிங் வில் ஹேப்பன் பிஹைண்ட் த சீன்ஸ். கரெக்டாக அது என்ன பண்ணுது, ஏது பண்ணுது, என்ன மாதிரியான கியூ அது வந்து ஹேண்டில் பண்ணுது, என்ன மாதிரியான இதை வந்துட்டு எங்கே லைக் we don't care about all these things. நம்ம லிசன்னு சொன்னால் லிசன் ஆகும் அண்ட் த கனெக்ஷன்ஸ் பேசிக்கலி கம் இன் டு த சர்வர். அது லைக் பிஹைண்ட் த சீன்ஸ் திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். புரியுதா? ஸோ நம்ம அக்செப்ட்ன்ற சிஸ்டம் கால் நம்ம கூட்டோம் அப்படின்னா கர்னல் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய இந்த அக்செப்ட் கியூவில் உள்ள அந்த இதெல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு யூசர் ஸ்பேஸில் வரும். ஒன்லி தென் த கனெக்ஷன் வில் பி எஸ்டாப்ளிஷ். இப்போ லிசன், நம்ம இந்த அக்செப்டை கூப்பிட்றோம். ஓகேவா? நம்ம இந்த அக்செப்டை கூப்பிட்றோம். த ஃபன்னி பார்ட் இஸ் இந்த அக்செப்ட் வந்துட்டு ஒரு பிளாக்கிங் ஐஓ. ஏன்னா இந்த அக்செப்ட் கியூவுமே என்னது பேசிக்காக ஒரு ஃபைல் டிஸ்கிரிப்டர் தானே. ரிசீவ் கியூ ஃபைல் டிஸ்கிரிப்டர்னா அக்செப்ட் கியூ இதுவுமே ஒரு ஃபைல் தான். இட் இஸ் ஆல்சோ அ ஃபைல் டிஸ்கிரிப்டர். அப்போ இந்த அக்செப்ட் வந்து என்ன பண்ணுது, இந்த அக்செப்ட் கியூவுக்கு போயிட்டு ரீட் பண்ணுது, எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு வருது. இப்போ இந்த அக்செப்ட் கியூவில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா பிளாக் ஆகிட்டு அங்கேயே நின்றோம். அப்போ somehow we need to manage this also. அப்படி தானே நம்ம எப்படி வந்து இந்த செலக்டை அங்கே யூஸ் பண்ணோமோ, எப்படி வந்துட்டு இந்த இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணோமோ ஃபார் அவர் லைக் ஃபார் த எஃப்டிஸ் ஆஃப் அவர் கிளையன்ட்ஸ், அதுக்கு நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி வந்துட்டு நம்ம இந்த சர்வர் எஃப்டிக்கும் நம்ம வந்துட்டு we need to maintain an asynchronous way of approach. ஸோ நம்ம அக்செப்ட் பண்ணும்போதும் we need to check if the FD வந்துட்டு is set ஆயிருக்குதா, if this FD is ரெடியா, சர்வர் FD இப்போ வந்து ரெடியாக இருக்குதா. ரெடி நம்ம வந்து எப்போ சொல்லுவோம், இந்த அக்செப்ட் கியூவில் டேட்டா இருந்துச்சுன்னா இட் இஸ் ரெடி. இது வந்து ரெடியாக வந்துட்டு இருந்துச்சுன்னா மட்டும் அக்செப்ட் பண்ணு, அப்படி ரெடியாக இல்லைன்னு அக்செப்ட் பண்ணாத. ஓகேவா? ஸோ தான் இங்கே வந்து ஒரு இது மேட்ரு. ஓகேவா? அண்ட் தென் கிளையண்ட் எஃப்டிஸ், இதுதான் வந்து நம்மளுக்கு முக்கியமானது. கிளையண்ட்ஸ் கேன் பிளாக், இட் கேன் ஈஸிலி பிளாக் அதர் கிளையண்ட்ஸ். ஒன் கிளையண்ட் கேன் ஈஸிலி பிளாக் அதர் கிளையண்ட்ஸ். சி நான் சொன்ன இந்த ஃபார் லூப் இங்கே வந்துட்டு வருதா, நான் இங்கே சொன்னேன்ல, வேறு எங்கே இருக்குது இந்த ஃபார் லூப், இந்த ஃபார் லூப், இந்த ஃபார் லூப்பு தான் இந்த ஃபார் லூப். ஸோ என்னுடைய எஃப்டிஸ் அரேல உள்ள ஒரு எஃப்டி நான் வந்துட்டு செக் பண்ணுறேன், இது வந்துட்டு எஃப்டி செட்டில் இருக்குதான்ட்டு. அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்
ரீட் பண்ணு, அப்படி இல்லைன்னா ரீட் பண்ணாத. இதில் வந்துட்டு இன்னொரு ஒரு கேஸும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, சி ஒரு கிளையண்ட் வந்துட்டு டிஸ்கனெக்ட் பண்ணி போயிட்டான் அப்படின்னா ஸ்டில் த ரீட் பஃபர் கேன் பி ரீடபிள். இது வந்துட்டு ஒரு வியர்டான ஒரு விஷயம். நான் வந்துட்டு ஐ நோட்டிஸ்ட் இட் when I was building it. If a client disconnects from the server, அந்த ஆக்டிவிட்டி இருக்குதா, அந்த ஆக்டிவிட்டி will make the file descriptors ready. வியர்டா இருக்குதுல. லைக் அகைன் ஐம் ஆல்சோ I was weird. அப்போ அவன் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டான், பண்ணதுக்கப்புறம் நம்மளால ரீட் பண்ண முடியும். இதான் இங்கே லைக் இதான் வந்து இங்கே மேட்ரு. டிஸ்கனெக்ட் ஆனதுக்கப்புறமும் ரீட் பண்ண முடியும். பட் ரீட் பண்ணுறப்ப டேட்டா வராது. த நம்பர் ஆஃப் பைட்ஸ் வி ரீட் ஃப்ரம் த ரிசீவ் பஃபர் வில் பி 0. அப்படி ஒரு வேளை வந்துட்டு 0வா இருந்துச்சு, ரீட் பண்ண முடியுது, பட் ஆனால் த நம்பர் ஆஃப் பைட்ஸ் வி ரெட் வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா, then that case, that particular case, that event is what we call a disconnect. Beautiful. ஒரு டிஸ்கனெக்டுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குது. கரெக்டா? ஸோ a file is said to be ready when there is data. ஒன்று ஒரு கேஸ். இன்னொரு கேஸ் வந்துட்டு when there is an activity. When a client disconnects, there is an activity. Then the file descriptor will become ready for some reason. I don't know why. But அந்த file descriptorல நம்ம வந்து ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு obviously data வராது. 0. We read 0 bytes. And that event is called a disconnect. Beautiful. And we print the client disconnected and we deliberately close the file descriptor. Okay va? And நம்ம வந்துட்டு இந்த லூப்பை வச்சுட்டு we basically decrement the file descriptor from the like from the array. அப்படி ஒரு வேளை வந்துட்டு ரீட் பண்ண முடிஞ்சது and also வந்துட்டு the number of bytes we read வந்துட்டு it is greater than 0 இருந்துச்சுன்னா the client is still there ன்னு அர்த்தம். அப்போ வந்துட்டு we need to send the HTTP response. Write the HTTP response. And that's it. முடிஞ்சு. what like இதெல்லாமே வந்துட்டு it is so beautiful to understand each and every part of it. And வந்துட்டு listen அப்புறம் வந்துட்டு நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு கொடுக்குற அந்த ஒரு ஹிட், ஓகே, அந்த 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 ஒரு லோக்கல் ஹோஸ்ட் ஹிட் வந்துட்டு இட் இஸ் மேக்கிங் 2 requests, 2 or more than 2 requests. So the FD is here connected, FD4 is connected, and the FD4 is disconnected. இங்கே வந்துட்டு FD4 is disconnected, and again it is connected, and again it is disconnected. So முதல் ரெக்வெஸ்ட் வந்து என்னன்னா for the index page, ரெண்டாவது ரெக்வெஸ்ட் வந்து என்னன்னா for the favicon IO. எங்கே இருக்குது favicon? எங்கே உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? நான் டோரா பூஜி கேட்குறேன், தெரியுதா? Where is favicon? ஐயோ இது வந்துட்டு இது நான் கண்ணுக்கு இந்த இருக்கு கண்ணு முன்னாடியே இருக்கும், ஆனால் பார்க்க முடியாது. இது வந்து ஒரு வியர்ட் கைண்ட் ஆஃப் ஒரு என்னன்னு தெரியல, டிசீஸா வாட் எவர். ஒரு லைக் என்னன்னா வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு இங்கே இருக்கும், கண்ணு முன்னாடி இருக்கும், ஆனால் அது எங்கன்னு சொல்லிட்டு ரூம் ஃபுல்லாக வந்துட்டு தேடுவோம். தட் இஸ் அ வியர்ட் திங் டு ஹேப்பன்ல. ஓகே, ஸோ த செகண்ட் ரெக்வெஸ்ட் வந்து எதுக்குன்னா டு கெட் த ஃபேவிகான் ஐசிஓனா வந்துட்டு ஐகான் ஃபைல். ஸோ இந்த ஃபேவிகான்றது வந்து என்னன்னா நம்ம இங்கே பார்க்கக்கூடிய இந்த ஐகான்ஸ் இருக்குதா, கூகுள் ஐகான் இருக்குது, இந்த ஒரு ஐகான் இருக்குது, இதெல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபேவிகான்ஸ்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ வந்துட்டு சிங்கிள் ஹிட், ஓகே, நம்ம இங்கே கொடுக்குற சிங்கிள் என்டர் வந்துட்டு இட் இஸ் மேக்கிங் 2 requests. த ப்ரௌசர் இஸ் மேக்கிங் 2 requests. ஸோ நம்மளால் வந்து இங்கே பார்த்து we can make some sense out of it. We can learn what actually happens behind the scenes.
we can read all the headers, we can understand what the browser does. So we can like we can learn a lot of things, man. So like okay, like I guess this is it. உங்களுக்கு வந்துட்டு இந்த ஏசிங்க்ரனஸ் ஐஓனா என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்குன்னு வந்து நம்புகிறேன். ஸோ புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா தென் ஜஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டில் சந்திப்போம். Until then, bye bye.